ஒரு ஊர்ல ஒரு ஃபேமஸான ஜென் மாஸ்டர், அதாவது ஞானி இருப்பாரு. அவர் இந்த ஆத்தோரமா ஒரு ஆசிரமத்துல இருப்பாரு. அவரை தேடி நிறைய பக்கத்து ஊர்ல இருந்துலாம் வருவாங்க. அப்படி அன்னைக்கு பக்கத்து ஊர்ல இருந்து போட்ல அவரை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வராரு. இறங்கிட்டு, ஐயா, எனக்கு பிசினஸ்ல பெரிய ஒரு டென்ஷனு, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு, மனசு மைண்டு வேலை செய்யவே மாட்டேங்குது, ரொம்ப குழப்பமா இருக்கு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரு மைண்டு ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க இது தீர்றதுக்கு அப்படின்னு சொல்லுவார். உடனே இந்த ஜென் மாஸ்டர் சிரிப்பாரு. நீ வந்தியே போட்டு, அது இப்பதான் கிளம்புது, அந்த இடத்துல இருந்து எனக்கு தண்ணி கொண்டு வா அப்படின்னு ஒரு பாத்திரத்தை கொடுப்பாரு. இவர் போய் அந்த பாத்திரத்துல தண்ணி எடுத்துட்டு வருவாரு. பார்த்தா ஒரு மாதிரி மடியா இருக்கும். ஏன்னா அந்த போட் இப்பதான் போயிருக்கு இல்லையா, கீழே ஊத்திடுவாரு. எனக்கு இந்த தண்ணி வேண்டாம், எனக்கு தெளிவான தண்ணி வேணும், கொஞ்ச நேரம் கழிச்சு போய் எடுத்துட்டு வான்னு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போய் திரும்ப தண்ணி கொண்டு வருவாரு. அந்த தண்ணி ஒரு மாதிரி கலங்கலா இருக்கும், ஆனா ரொம்ப மடியா இருக்காது, ரொம்ப தெளிவாகவும் இருக்காது. திரும்ப கொட்டிடுவாரு. எனக்கு இந்த தண்ணி வேண்டாம், எனக்கு தெளிவான தண்ணி வேணும், இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போய் எடுத்துட்டு வான்னு. ஒரு திரும்ப வெயிட் பண்ணுவாரு. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு போய் எடுத்துட்டு வந்தா தண்ணி அப்படியே பளபளன்னு நல்ல நீட்டா இருக்கும். அந்த ஜென் மாஸ்டர் சொல்வாரு, இந்த தண்ணி மாதிரி தான் நம்ம மனசும், அந்த போட் மாதிரி தான் உன்னோட ஸ்ட்ரெஸ்ஸும். எப்பயுமே ஒரு சலசலப்பு ஏற்படும் போது மனசு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அந்த டைம்ல உன்னால எதுவுமே யோசிக்க முடியாது. எப்படி நீ வெயிட் பண்ணியோ அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் வரும்போதும் கொஞ்சம் அதுக்கு டைம் கொடுத்தீனாக்கா உன்னோட மைண்டும் காம் ஆகும். ஸோ லைஃப்ல சில வாட்டி இல்லை, நிறைய வாட்டி ஒரு ப்ராப்ளத்துக்கு அப்புறம் தெளிவாகிறதுக்கு ஆல் இட் டேக்ஸ் இஸ் டைம்.